இப்ப நீங்க போலீஸ கூட்டிட்டு வந்தோன்னு ஐயோ நம்ம செவந்தி மாட்டிக்க போறாளேன்னு எல்லாரும் அப்படியே கதி கலங்கி போய் நிக்கிறாங்க. பூர்ணி, 1000 இருந்தாலும் இது நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற வீடு. உன் சித்தி இந்த குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக போலீஸ கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா நீ எங்க பக்கம் நின்னு ஏன் சித்தி இப்படி பண்றீங்களே இது தப்புன்னு சொல்றதை விட்டுட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியே. ஏமா, இந்த வீட்டை ஒருத்தர் அவமானப்படுத்தினா அந்த அவமானம் உனக்கு இல்லையா? ஓஹோ, நானும் இந்த வீட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உங்களோட 2வது மருமகங்கிற நினைப்பெல்லாம் செவந்தி பணத்தை திருடிட்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஞாபகம் வருதா மாமா? இந்த நிக்கிறாளே இவ்வளவு உங்க பையனுக்கு 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறப்போ உங்களுக்கு அது ஞாபகம் வரலையா? நீங்களும் அந்த செவந்தியும் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப சந்தர்ப்பத்துக்காக ஏன் காலை பிடிக்க பாக்குறீங்களா? நான் ஒன்னும் ஏமாளில கிடையாது மாமா. நியாயம் எங்க சித்தி பக்கம் இருக்கு. நான் எங்க சித்தி பக்கம் தான் நிப்பேன். அநியாயத்துக்கெல்லாம் நான் தொட போக மாட்டேன். நீதி நேர்மையை பத்தியெல்லாம் நீ பேசாத. அப்புறம் அந்த வார்த்தைகளும் தப்பான வார்த்தையாயிரும். இப்ப எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம்? செவந்தி பணத்தை திருடி இருக்கா, அத பத்தி மட்டும் பேசுங்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் செவந்தி ஒன்னும் பணத்தை திருடி இருக்க மாட்டா. அவ அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. போலீஸை வச்சு எங்க வீட்டை சோதனை போடுறேன் அது இதுன்னு எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. உங்க செவந்தி பணத்தை திருடலன்னு இவ்வளவு உறுதியா சொல்றீங்கல்ல, அப்படின்னா தைரியமா போலீஸ் சோதனை போடுறதுக்கு ஒத்துக்க வேண்டியதானே? இதுல நீங்க அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? இத பாருமா ரேவதி, எங்க செவ்வந்தி உங்க பையன் இருந்த எம்டி பொறுப்புல இருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்தே பிரியாணி பிசினஸ சத்திரபதி சார் கூட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு பிடிக்கல. அந்த காழ்ப்புணர்ச்சியில தான் இந்த மாதிரி பழிய சுமத்துறீங்க. சரிம்மா, நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேம்மா, செவ்வந்தி சாயங்காலம் வந்துடட்டும். வந்த உடனே அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்தும் அந்த பொறுப்புல இருந்தும் முழுமையா விலகி விட்டுட்டு வர சொல்றேன். போதுமா? இப்ப நீ போலீஸ கூட்டிட்டு இங்கிருந்து கிளம்பு. செவந்தியை எல்லா பொறுப்புல இருந்தும் விலகி வர சொல்லிடுறேன். நீங்க போலீஸ கூட்டிட்டு போங்கன்னு சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? செவந்தி பணத்தை திருடினது உண்மைதான், விஷயத்தை பெருசு பண்ண வேணான்னு என்கிட்ட பேரம் பேசுற மாதிரி இருக்கு. சார், இவங்க எங்க செவந்திய பழி வாங்கறதுக்காக வேணும்னே பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இவங்க சொல்றத நம்பாதீங்க சார். இங்க பாருமா, செவ்வந்தி தான் பணத்தை எடுத்திருக்காங்கன்னு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது உண்மையா பொய்யான்னு இந்த வீட்டை நாங்க சோதனை போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். அதனால நீங்க எல்லாரும் கோஆபரேட் பண்ணுங்க. சார், நீங்க எங்க வீட்டை சோதனை போடுறதுக்கு முன்னாடி நான் என் மருமக கிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கிறேன். சீக்கிரமா பேசுங்க சார். ஈஸ்வரி, என் போன் எடுத்துட்டு வா. சரிங்க. நீ புள்ளதாச்சி பொண்ணா? இரு, அந்த குழந்தையோட உன்னையும் சேர்த்து காலி பண்ற. எங்க இந்தாங்க, செவந்திக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்லுங்க. பணம் எடுத்தவங்க என் கண்ணுக்கு முன்னால வந்து நிப்பாங்கன்னு சொல்றீங்க? எனக்கு புரியலையே. சார், அது வேற ஒண்ணும் இல்ல சார். என் மாமா தான் சார் கால் பண்றாரு. பேசுங்க செவந்தி. சொல்லுங்க மாமா. செவந்தி, நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்கம்மா. என்ன விஷயமா வந்திருக்காங்க மாமா? நேத்து நீ பேங்க்குக்கு போய் கம்பெனி பணத்தை எடுத்துட்டு போறப்போ அதை யாரோ திருடிட்டாங்கன்னு சொன்னல, அத வேற யாரும் திருடலையா, நீ தான் திருடிட்டேன்னு போலீஸ் சொல்லுது. நம்ம பூர்ணியோட சித்தி போலீஸை கூட்டிட்டு இங்க வந்திருக்காங்க. நான் எவ்வளவோ சொல்றேன் அந்த புள்ள அப்படி பண்ற புள்ள இல்லைன்னு. அதை கேட்காம வீட்டுல சோதனை போட்டாகணும் அப்படின்னு சொல்றாங்கம்மா. மாமா, அதுக்காக நீங்க ஏன் பதட்டமாக்குறீங்க? மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம் இருக்கும். நாம நேர்மையா தான் இருக்கோம். அப்புறம் எதுக்காக பயப்படணும்? தைரியமா அவங்கள நம்ம வீட்டுல சோதனை போட சொல்லுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிம்மா, நான் வச்சிடுறேன். சரிங்க மாமா. சார்,
என் மருமக கிட்ட பேசிட்டேன். அவ தாராளமா செக் பண்ண சொல்றா. நீங்க வீட்டை சோதனை பண்ணிக்கங்க. ஐயா